இந்த பதிவு யாருக்குன்னா, தமிழக முதல்வரின் கவனத்திற்கு. மாண்புமிகு தமிழக முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு தமிழ்நாடு தேவேந்திரகுல வேளாளர் உறவின் முறை சார்பில் மாலை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று தமிழகம் முழுவதும் பரபரப்பாக பேசிக்கொண்டிருக்கிற ஒரு தொகுதி திருநெல்வேலி சட்டமன்ற தொகுதி. இந்த தொகுதியில் வெற்றி பெறாவிட்டால் நெல்லை மாவட்ட திமுகவில் அனைவருக்கும் பொறுப்பு கலைக்கப்படும் என தமிழக முதல்வரின் பேச்சுதான் இங்கே பரபரப்பாக பேசிக்கொள்ளப்பட்டு இருக்கிறது. திருநெல்வேலி சட்டமன்ற தொகுதியில் திராவிட முன்னேற்ற கழகம் வெல்லுமா? கண்டிப்பாக வெல்வதற்கு உண்டான சூழல் திருநெல்வேலி சட்டமன்ற தொகுதியில் இல்லவே இல்லை. காரணம் என்ன? திருநெல்வேலி சட்டமன்ற தொகுதியில் பெருவாரியான வாக்குகள் இருந்து வருவது தேவேந்திரகுல வேளாளர் சமூகம் என்பது அனைவரும் அறிந்தது. தமிழக முதல்வராகிய உங்களுக்கும் தெரியும். கடந்த முறை தேவேந்திரகுல வேளாளர் அரசாணை அறிவித்ததின்படி விசுவாசமாக அதிமுக கூட்டணிக்கு மலரவே மலராது என்று சொல்லி பிரச்சாரம் செய்த பிரச்சாரங்களை முறியடித்து திருநெல்வேலி சட்டமன்ற தொகுதியில் தேவேந்திரகுல வேளாளர் சமுதாய மக்கள் தாமரையை மலர வைத்தனர். தற்பொழுது தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு மக்களுக்கு தேவையான அநேக திட்டங்களை நீங்கள் கொண்டு வந்துள்ளீர்கள். ஆனால் திருநெல்வேலி சட்டமன்ற தொகுதியில் திராவிட முன்னேற்ற கழகம் வெல்லுமா என்றால் வெல்லாது. ஏனெனில் பெருவாரியாக இருக்கக்கூடிய மக்களுக்கு எதிராகவே இங்கே இருக்கிற அரசு அதிகாரிகள் தொடர்ச்சியாக இயங்கி வருகிறார்கள். திருநெல்வேலி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட அரசு அதிகாரிகள் திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கு ஆதரவாக வேலை செய்ததாக தெரியவில்லை. வேறு ஏதோ ஒரு அரசை இங்கே நிறுவுவதற்காக வேலை செய்கிறார்கள் என எண்ணத் தோணுகிறது. ஏனென்றால் தேவேந்திரகுல வேளாளர் சமுதாய ஊர் தலைவர்கள் மாணவர்கள் மீது தொடர்ச்சியாக திருநெல்வேலி சட்டமன்ற தொகுதியில் பொய் வழக்குகள் பதியப்பட்டு வருகிறது. சமீபத்தில் கூட பாறையடி ஊரை சார்ந்த ஊர் தலைவர்கள் ஜிபி மணி, பிரேம்குமார், வள்ளிநாயகம் ஆகியோர் மீது கடந்த சில தினங்களுக்கு முன்பாக கூட பொய் வழக்குகள் பதியப்பட்டு இருக்கிறது. அதுபோக மாணவர்கள் மீது தொடர்ச்சியாக பொய் வழக்குகள் பதியப்பட்டு வருகிறது. நேற்று கூட தேவேந்திரகுல வேளாளர் எழுச்சி இயக்கத்தின் தலைவர் அண்ணன் கண்ணன்பிரான் பாண்டியன் அவர்கள் மீது பொய் வழக்கு பதிவு செய்யப்பட்டு இன்று சிறையில் அடைத்திட வாகனத்தில் காவல்துறை அழைத்து கொண்டு வருகிறது. மேலும் தேவேந்திரகுல வேளாளர் சமுதாய மக்கள் குடியிருக்கும் பகுதியை மையப்படுத்தி புதியதாக டாஸ்மார்க் தொடங்குவதற்கான முயற்சிகளையும் அரசு நிர்வாகம் எடுத்து வருகிறது. நெல்லை மாவட்ட நிர்வாகத்திடம் அடிப்படை வசதிகள் கேட்டு தேவேந்திரகுல வேளாளர் சமுதாய மக்கள் கோரிக்கை மனு அளித்தால் நடவடிக்கை எடுக்கப்படுறதே கிடையாது. பின்ன எப்படி நீங்கள் நெல்லை சட்டமன்ற தொகுதியில் வெல்ல முடியும்? உங்களுக்கு விசுவாசமாக உள்ள உளவுத்துறை அதிகாரிகள் மூலமாக திருநெல்வேலி சட்டமன்ற தொகுதியில் உள்ள நிலவரங்கள் குறித்தும் இங்கே பெருவாரியாக வசித்து வரும் மக்களின் கோரிக்கைகள் ஏற்கப்படுகிறதா, அரசு அதிகாரிகளால் புறக்கணிக்கப்படுகிறதா என்பது குறித்து உரிய ஆய்வு செய்து நீங்கள் நடவடிக்கை எடுத்திடல் வேண்டும். இந்த முறை திருநெல்வேலி சட்டமன்ற தொகுதியில் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைக்க வேண்டுமென்றால் திருநெல்வேலியின் மையப்பகுதியில் சுதந்திர போராட்ட வீரர் தேவேந்திரகுல வேளாளர் சமூக மக்களின் ஒப்பற்ற தலைவர் ஐயா இம்மானுவேல் சேகரனார் அவர்களின் சிலைக்கு அரசு சார்பில் ஏற்கனவே மாவட்ட ஆட்சியரிடமும் திருநெல்வேலி மாநகராட்சி நிர்வாகத்திடமும் தமிழ்நாடு தேவேந்திரகுல வேளாளர் உறவின் முறை சார்பில் கொடுக்கப்பட்ட கோரிக்கை மனு மீது நடவடிக்கை எடுத்து ஐயா இம்மானுவேல் சேகரனார் அவர்களின் சிலையை நெல்லையின் மையப்பகுதியில் நிறுவிடுவதற்கு ஆக்கப்பூர்வமான பணிகளை நீங்கள் தொடங்கினால் மட்டுமே நெல்லை சட்டமன்ற தொகுதியில் உள்ள தேவேந்திரகுல வேளாளர் சமுதாய மக்கள் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஆதரவாக இருப்பார்கள். இல்லையேல் கண்டிப்பாக
திருநெல்வேலியில் சூரியன் உதிப்பது கஷ்டமோ கஷ்டம். அதற்கு எதிராக தேவேந்திர குல வேளாளர் சமுதாய மக்கள் தொடர்ந்து வாக்களிப்பார்கள். திமுக அல்லாத ஒரு கட்சியை வெற்றி பெற செய்வார்கள் என்பதுதான் தற்போது இருந்து வரும் நிலவரம். தமிழக முதல்வர் அவர்கள் கவனம் கொண்டு பெருவாரியாக இருந்து வரும் தேவேந்திர குல வேளாளர் சமுதாய மக்களின் கோரிக்கையை புறந்தள்ளாமல் உடனடியாக நிறைவேற்றிட நடவடிக்கை எடுத்தால் மட்டுமே திருநெல்வேலி சட்டமன்ற தொகுதியில் திமுக வெல்லும் என தெரிவித்துக் கொள்கிறோம். வேசா முத்துக்குமார், மாநில தலைவர், தமிழ்நாடு தேவேந்திர குல வேளாளர் உறவின் முறை, தமிழ்நாடு. நன்றி, வணக்கம்.